வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்க அர்ஜி. இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீக்கபூ ஆன்டர். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். ப்ளஸ் ஹாரர் கேம்ங்க நண்பர்களே. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் போடுறேன். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே நண்பர்களே, இந்த கேமோட ஸ்டோரி வந்து ஒன் லைன்ல சொல்றேன். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா இருப்போம். ஸோ அந்த மாரி நம்ம ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சில அன்னெசரியான விஷயங்கள்லாம் நடக்கும். மிஸ்ட்ரியான விஷயங்களும் நடக்கும். ஸோ அது என்னன்னு நம்ம போக போக கேம் ப்ளேல பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கேம்னு இருக்குது. நான் அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஓகே ஓகே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி கால் நைட்டில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ளே கொடுக்கலாம். ஓகே நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஆம்புலன்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் போட்டிருக்கும் மேலே கீழே லெஃப்ட் ரைட்னு. ஸோ ரைட் அமுக்குனா வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் பார்ப்பான், லெஃப்ட் அமுக்குனா லெஃப்ட்டில் பார்ப்பான், ஃப்ரண்ட் அமுக்குனா ஃப்ரண்ட்டில் பார்ப்பான், பேக் அமுக்குனா பேக்கில் பார்ப்பான். இங்கே பேக்கில் என்னது இது? ஓகேங்க, இது ஏதோ இங்கே உட்காரத்துக்கு ஒரு டேபிள் மாதிரி வச்சுருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது, படுக்க வைக்கிறது போலங்க அது. ஓகே, ஏதோ சவப்பட்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மள படுக்க வைக்கிறாங்க. நம்மளேங்கிற பாருங்க, இவங்களே பேஷண்ட்டை படுக்க வைப்பாங்க போல். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெஸ்டினேஷனுக்கு ட்ரைவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போகுது பாருங்க. லெஃப்ட் சைடில் km/h வந்து காமிக்குது. ஓகே, அப்புறமா லெஃப்ட் சைடில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் மிரர் இருக்குது. இது பேர் என்னன்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட்டுன்னு அமுக்கணும்னா ரொம்பவே சுற்றுதுங்க. அதாவது ரொம்பவே டேர்ன் ஆகுது. அதான் நான் கொஞ்சம் இப்படியே ஆட்டிக்கிட்டே தான் நண்பர்களே போகணும், மன்னிச்சிடுங்க. ஓகே ஓகே, என்னங்க ரோடு தெரிய மாட்டேங்குது. ஓகே, நான் என்ன பண்ணணுன்னா இப்போ இந்த லைனுக்கு உள்ளாரியே இருக்கணும் போல். ஓய் 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 ஓய். ஓகே ஓகே ஓகேங்க, நான் கொஞ்சம் அப்படியே ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி போகிறேன். ஓகே, ஆப்போசிட்லேயெல்லாம் ட்ரக்குங்க வருதுங்க. பரவாயில்ல. ஓகே, வேகமாக போவோம். ஓகே, டெஸ்டினேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன டெஸ்டினேஷன் தெரில, நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். எங்கேயோ மார்க்கு கூட காமிக்கல. ஓகே, கரெக்டான வழியில் தான் போகிறேண்ணா. ஓகே, முன்னாடியெல்லாம் இருட்டாக இருக்குங்க, எங்கே போய் பார்க்குறதுனே தெரில. ஓகே ஓகே ஓகே, பெரிய வளைவு வருதுங்க. ஐயோ, ராங் வேல போகிறேனே. ஓகே, கரெக்டாக தான் போகிறேன். ஓகே, என்ன இவ்வளோ நேரமாக ஓட்டுற, டெஸ்டினேஷன் இன்னும் வரலங்க. ஓகே ஓகே, லைட்டாக முட்டிகிட்டே இருங்கங்க. ஓகே ஓகேங்க, இந்த கேம் கொஞ்சம் ஹாரரான கேமுங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஹாரர் கேமு. ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீன் அப்படியே முடிஞ்சிருச்சு. சாரிங்க, மன்னிச்சிடுங்க, இது வந்து ஒரு ஹாரர் கேம், சொல்ல மறந்துட்டேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வேலை செய்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே, இது என்னடா இது? ஓகேங்க, இது நம்ம ஆம்புலன்ஸு. இது வந்து கேமே கொஞ்சம் ஜூம் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஜூம் பண்ணல, இது இந்த கேமே ஜூம் பண்ண மாதிரி தாங்க இருக்கும் இப்படி. ஓகே, இங்கே பைக் இருக்குது. ஓகே, அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, போலீஸ்காரர் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பாருங்கள், வண்டி பாருங்களேன், செம்மையாக இருக்குது, போலீஸ் வண்டி. ஸோ கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டிருக்கு. ஒரு டெட் பாடி இருக்காங்க, இங்கே பாருங்களேன், கால் தெரியுது. இந்த கால் இங்கே வந்து இப்போ ஏன் ரத்தம் போலாங்க இது. ஓகே, நான் அப்படியே ஓரத்தில் வந்து விட்டு பேசி பார்க்கலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா மேம்பு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை அசைன் பண்ணியிருக்கீங்க எதுக்குன்னா விக்டிம், அதாவது டெட் பாடி விக்டிமை வந்துட்டு கேரி பண்ணுறதுக்காக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ போலீஸ்காரர் சொல்கிறாரு, ஓ ஆமாம்மா, நான் தான் உன்னை வர சொல்லியிருந்தேன், இந்த பாடியை வந்துட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இவன் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஆக்சிடெண்ட்டில் இவன் வந்து இறந்து போயிட்டான். எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போயிட்டு கார்ட் ரெயிலில் வந்து முட்டிட்டான். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரோட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா சைடில் வந்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இது இருக்குள்ள கம்பியில் அப்படியே ஸ்ட்ரெயிட். அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட்டில் இருக்க பாருங்கள். ஸோ அதுதான். ஸோ அதில் போய் இவன் என்ன பண்ணியிருக்கான், வேகமாக முட்டி இறந்துட்டான். ஓகே, அதான் இவர் சொல்கிறாரு. அப்புறமா இவன் வந்துட்டு இறந்துட்டான், ஸ்பாட்லேயும் இறந்துட்டான். இவனோட மண்டை வந்து உடஞ்சிருச்சு. அதனால் அவன் வந்துட்டு எதுக்குன்னா இவன் ஹெல்மெட்டு போடல அதனால இவன் மண்டை உடஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. அப்புறமா அதனால் இவன் பாடியை வந்துட்டு பேக்கில் போட்டு அவனோட மார்ச்சரிக்கு கொண்டு போயிரு. அப்படின்னா
இந்த சடங்கு பண்ணுவாங்களேங்க அதுதான். இவர் வந்துட்டு ஓகே சார் அப்படின்ட்டு போலீஸ் சார் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாரு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பாடி பேக்கை கொண்டு வரணும். அதான் நம்ம காரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ தெரியாமல் டெட் பாடி மேலே ஏறி வந்துட்டேங்க. ஓகே, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, பாடி பேக்னு என்னதுங்க? இன்ட்ராக்ட் பண்ண சொன்னாங்க. ஓகே, இதுதான் பாடி பேக்னு நினைக்கிறேன். இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்க. ஓகே, லைட்டாக கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு என்னன்னு தெரில. ஓகே, வண்டி போகுது. ஓகேங்க, இங்கே பார்த்தீங்களா? பாருங்கள், கொடூரமாக இறந்துருக்காங்க. அதாவது உடம்பெல்லாம் ரத்தம், ஒரு கண் வேறு காணோம். கண்ணுக்கிட்ட எதுவும் குண்டில், அதாவது துப்பாக்கியில் சுட்ட மாதிரி இருக்குது. இப்போ வந்து இன்ட்ராக்ட் பண்ணுமா? ஓகே, ஓ மை காட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறமா இவன் வந்துட்டு ஒரு வயசு பையன், அவன் வந்துட்டு இறந்துட்டான் பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்புறமா இப்போ வந்து இவனை இந்த கார்ப், அதாவது இந்த பேக்கில் நான் இவனை போட்டுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டன், அதாவது நம்ம இவனை இந்த பேக்கில் போட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து கோஃபினில் வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ எப்படி இவனை தூக்கிட்டு போகணும்? ஓ, கோஃபின்னா அதுங்க அந்த பொட்டி மாதிரி இருந்ததில்ல, அதுதான் சொல்கிறாங்க. ஓகே ஓகே இருங்க, என்னால் திரும்ப முடியல, இருங்க. ஓகே ஓகேங்க. ஓகே ஓகே, ஏதோ சத்தம் வந்தது. என்னன்னு பார்த்தா வெந்திரிச்சு உக்காந்துருக்காங்க. ஓகே, இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓ மை காட், டேய் நீ என்ன உரியோடு தான் இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இவன் வந்துட்டு எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறான். வலிக்குதா? வலிக்குதுங்கிறான். எங்கே இவன் தான் இறந்துட்டால. இப்போ நம்ம சொல்கிறோம், சரி உன்னை நான் ஹாஸ்பிட்டல் சீக்கிரமாகவே கொண்டு போகிறேன் அப்படிங்கிறோம். நான் வந்து உன்னை கேரி பண்ணி இந்த கோஃபினில் போட்டு உன்னை கொண்டு போகிறேன் அப்படிங்கிறோங்க. ஓகே, இப்போ எப்படி இதில் போடணுமா என்ன உன்னை? ஓகே ஓகேங்க, இவனை வந்து என்னால் எதுவும் பண்ண முடியல. போலீஸ்காரர் வண்டி வேறு இங்கே நிற்கிது. ஓகே, இப்போ இவனை எப்படி இதுக்குள்ளே கொண்டு போடுறது? ஐயோ ஏங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஓகே, ஓ இங்கே ப்ளேஸ் பண்ணணும் போலங்க. எப்படி ப்ளேஸ் பண்ணுறது? ஓகே, ப்ளேஸ் பண்ண உடனே போலீஸ்கார் வர்றாரு. ஏய் நீ எதுக்கு கத்திகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நாம் போது சொல்கிறோம், சார் இல்லை நீ வந்து என்னை ஷாக் ஆகிட்ட, அதாவது நீ என்னை பயம்படுத்திட்ட அப்படிங்கிறாரு. நம்ம சொல்கிறோம், சார் என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் இந்த விக்டிம் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறமா என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இவனை நாங்கள் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ போலீஸ்காரர் சொல்கிறாரு, என்னது உயிரோடு இருக்கானா? ஏன்டா உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிக்கிச்சா அப்படின்னு கேட்குறான். அப்புறமா அவன் வந்து அவனோட மண்டையும் உடஞ்சிருச்சு, அவன் கழுத்து எல்லாம் உடஞ்சிருச்சு, அவன் காலும் உடஞ்சிருச்சு, நீ ஏன்டா அவன் உசுரோடு இருக்கிறான்னு சொல்கிற அப்படிங்கிறாரு. ஓகே, நாம் சொல்கிறோம், சார் நீங்களே பாருங்களே அப்படிங்கிறோம். ஏங்க படுத்துக்கிட்டாங்க. ஓகே, பாவி படுத்துக்கிட்டானே. ஓகே, நாமளும் அப்படியே திருன்னு முழிக்கிறோம். இப்போ சொல்கிறோம், சார் நான் உண்மையாக தான் சொல்கிறேன், ஒரு உண்மையிலே இப்போ படுத்துருந்தோம் அப்படிங்கிறோம். அதுக்கு போலீஸ்கார் சொல்கிறாரு, டே ஜோக்கெலாம் பண்ணாத, சுற்றி முற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க, சீரியஸ் சுச்சுவேஷன் இது, அதனால் நீ போயிட்டு வேலையை பண்ணு அப்படிங்கிறாரு. ஓகே, இப்போ வந்து சொல்கிறாரு, இல்லை சார் ஆனால் நான் நிஜமாலே பார்த்தேன் அப்படிங்கிறோம். அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, சரி நீ வந்து நான் இந்த நான்சென்ஸ் ஆனால் ஸ்டாப் பண்ணு, இப்போ நீ உன்னோட ஒர்க்குக்கு கெட் ரெடி ஆகிடும், அதாவது போ அப்படிங்கிறாரு. இப்போ என்ன பண்ணணுன்னா இவன் தூக்கி, ஓகே சார் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க போலீஸ்காரர்கிட்ட. என்னால் வந்துட்டு இவனை தூக்க முடியல, அதனால் நீங்கள் தூக்கி இந்த காரில் மட்டும் வச்சு விட்ருங்க சார் அப்படிங்கிறோம். இவன் வந்துட்டு சரி ஓகே நீ தனியாக தானே இருக்கிற அப்படிங்கிறாரு. நம்ம சொல்கிறோம், ஆமாம் சார் நான் தனியாக தான் இருக்கேன், என் பார்ட்னர் வந்துட்டு ஒரு காய்ச்சல்னால அவன் வந்துட்டு தங்கிக்கிட்டான் வீட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்க, போலீஸ்கார் வந்துட்டு சரிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஓகேங்க, நான் சொல்கிறோம், தேங்க்யூ சார் உங்கள் ஹெல்ப்பு ரொம்ப எனக்கு உதவியாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறமா நம்ம போலீஸ்காரர் சொல்கிறாரு, சரிப்பா ஓகே இந்த ரோட்டில் நீ கேர்ஃபுல்லாக போகணும், ஸ்பீடாக போகாத, ஏன்னா நீ வந்து ஒரு கார்ஃபை வந்துட்டு, அதாவது டெட் பாடி நீ இப்போ தூக்கிட்டு போயிட்டுருக்கிற, அதனால் நீ வந்துட்டு ஜாக்கிரதையாக போ அப்படிங்கிறாரு.
எஸ்பெஷலி அதாவது என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமாக நீ வந்து தனியாக இருக்கிற, அதனால நீ ஜாக்கிரதையாக போப்பா அப்படிங்கிறாரு. நாம் ஓகே சார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்க, இப்போ நம்ம வண்டி நாம் தான் ஓட்ட போகிறோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த டோரை க்ளோஸ் பண்ணுமாங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே ஓகேங்க, இப்போ இவனை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறதே எனக்கு பயமாக தான் இருக்குது. ஓகேங்க, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இந்த பாடி வந்து இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்க, சிரிப்பாக வருதுங்க. ஓகே, இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம இதான் சொல்லிட்டானுங்களே, மறுபடியும் சொல்கிறானுங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வந்துட்டு வேகமாக போகலாம். கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஓகே ஓகேங்க, முன்னாடி போகலாம். ஓகே, அப்படியே சுற்றி முற்றி பார்க்க சொன்னாங்களே, இருங்க நம்ம பார்ப்போமா. ஓகே ஓகே, இருங்க கொஞ்சம் வண்டி நிப்பாட்டிட்டு. ஓகே, பின்னாடி பார்ப்போம். முக்கியமாக பின்னாடி தான் அங்கே பார்க்கணும் நம்ம. ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது பார்த்தீங்களா அவன் படுத்துருக்கிறது. இதோ இந்த மிடல் மிரரில் தெரியும். நான் மிடல் மிரர்னு சொல்கிறேன். உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஐயோ முட்டிட்டேங்க. சரி முட்டிட்டேன். டெட் பாடி வேறு வச்சுக்கிட்டு நான் முட்டிட்டேங்க, பாவம். ஓகே, ஏதோ சம்பவம் நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த ரோடே கொஞ்சம் வளைவாக இருக்குதுங்க. என்னால் சரியாக ஓட்டக்கூட முடியல. ஓகே, இங்கே ஏதோ சத்தம் வருது, என்னது? ஓகே, எங்க நின்றாங்க. இது என்னடா நின்றான்? ஏங்க சத்தம் வருது. எந்த எந்த மாதிரிலாம் வந்துட்டு அவன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் பாருங்கள், இப்போ அமைதியாயிட்டான். ஓகே, நான் பாட்டுக்கு வண்டி ஓட்டுறேன். ஓகேங்க, எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஏங்க லெஃப்டில் பாருங்களேன், எந்திரிச்சு உக்காந்துருக்குறாங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த மிடில் மிரரில் பாருங்கள், எந்திரிச்சு உக்காந்துருக்குறான். ஓகே, இருங்க பின்னாடி பார்ப்போம். இருங்க கொஞ்சம் நான் பிரேக் பிடிச்சி. ஓகே, ஆனால் பின்னாடி பார்த்தா இல்லை, அவன் பின்னாடி யாருமே இல்லை நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த மிரரில் மட்டும் பார்த்தா அவன் இருக்கிறான். பார்த்தீங்களா? ஸோ என்னன்னு தெரில. ஓகேங்க, ஓகே, இப்போ அவன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்னா, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறான். பின்ன வலிக்காமல் என்னடா ஜாலியாவோட இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்க, இப்போ மறுபடியும் சொல்கிறாங்க என்னென்னா, எனக்கு வலிக்குது அப்படிங்கிறான். ஓகே டே, உனக்கு வலிக்குதான், நான் எதுவும் பண்ண முடியாதுடா, நீ போய் கழுத்து உடச்சிட்டு மண்டையை உடச்சிட்டு வந்துட்ட. ஓகே ஓகே ஓகேங்க, இப்போ என்ன சொல்கிறான்னா, என் கழுத்து ரொம்ப வலிக்குது, என் கழுத்து உடஞ்சிருச்சு அப்படிங்கிறான். ஓகே, ஆனால் இப்போ காணுங்க அவன். ஓகே, இப்போ என்ன சொல்கிறான்னா, என் காலும் உடஞ்சிருக்குது அப்படிங்கிறான். ஓகே, ஐயோ நான் வேறு முட்டிகிட்டு இருக்கேங்க. அப்புறம் என்ன சொல்கிறான்னா, இது ரொம்ப எனக்கு வலிக்குது அப்படிங்கிறான். அதாவது கழுத்து கால் உடம்பு தலை கீழெல்லாம் உடஞ்சிருக்கனால அவனுக்கு வலிக்குதுங்கிறான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா காணும் அவன். வாட் த அப்படிங்கிறோம் நம்ம. வாட் த ஏங்க இப்போ என்னால் வந்து இது பண்ண முடியல, அது ஆக்சிலேஷன் கொடுக்க முடியல. இங்கே பாருங்கள், நான் வந்து இப்படி முன்னாடி போயிடுது, ஆக்சிலேஷன் கொடுக்குறான்னு வண்டி முன்னாடி போக மாட்டேங்குதுங்க. ஐயோ வண்டி நின்றுச்சு. இங்கே பார்த்தீங்களா, km/h அப்படியே குறையுது பாருங்கள். ஓகே, அப்படியே நிற்கிது வண்டி. ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. இங்கே பாருங்கள், ஆனால் இங்கே யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்களா அப்படியே குறையுதுங்க. இங்கே பாருங்கள், நான் அமுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் எதுவும் ஆக மாட்டேங்குது. லெஃப்ட்டு ரைட்டு தான் என்னால் போக முடியுது, இப்போ அதுவும் போக முடியல. ஓகேங்க, ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு வேறு தெரில. நான் அப்படியே அக்கம் பக்கத்தில் பார்க்குறேங்க யாராவது இருக்கிறாங்களான்னு. ஓகே, இவனும் இல்லை. ஓகே ஓகேங்க, ஓகே, வண்டி நின்றுச்சு, ஆனால் எதுவுமே ஆக மாட்டேங்குதுங்க. ஆனால் மிஷன் மட்டும் மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போப்பா அப்படிங்கிறாரு. சரி அப்படின்ட்டு நம்ம கேம்காரங்க சொல்லியிருக்கானுங்க, ஆனால் யாருமே இல்லை. ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ் நோ ஒன் இன் தி பேக் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம். ஏய்
ஐயோ எங்க பயமுறுத்திட்டாங்க, எங்க பயமுறுத்துறாங்க. எங்க நிஜமாலே பின்னாடி இவன் தான் இருக்கானா இல்லை வேறு யாரும் இருக்காங்களாங்க? ஓகே, என்னால் இப்போ முன்னாடியும் போக முடியல. ஓகேங்க, இப்போ வந்து ஒரு போலீஸ்கார் வந்திருக்காரு. அதாவது நான் ரைட்டில் திரும்பினதே இவர் வந்து வந்திருக்காரு. என்ன சொல்கிறேன்னா, குட் ஈவினிங் சார் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாரு. அப்புறமா நீ வந்து எதுக்கு நடு ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்துட்டு என்டேஞ்சர் அதர் டிரைவர்ஸ், அதாவது நீ மற்ற டிரைவர்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. நாம் சொல்கிறோம், சார் ஐ ஆம் சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க, இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல சடன்லி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிறோம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் சொல்கிறாரு, ஓ சரி ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நாம் வந்து சொல்கிறோம், சார் எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு போலீஸ்காரர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, ஓ சரி அப்படியாப்பா, உன் ஃபேஸ் பார்க்க வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிறாரு. ஸோ அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேயை பார்த்த மாதிரியே இருக்கிறியே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாருங்க, ஹஹா அப்படின்னு. அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, ஓ சரி உன் பின்னாடி யாரும் உக்காந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறாரு. ஓகே, நாம் வந்துட்டு அப்படியே முழிக்கிறோம். ஓகே ஓகேங்க. அப்புறமா நம்ம வந்து சொல்கிறோம், சரி இல்லையே யாருமே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறமா இல்லை என்ன சொல்கிறாருன்னா, அப்புறமா நம்ம என்ன சொல்கிறோன்னா, சார் என்னை பயம்படுத்தாதீங்க சார், எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறமா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான, அதாவது இந்த பேய் விஷயங்கள்லாம் நான் இதுபடி கேள்வியே பட்டதில்லை சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது போலீஸ்காரர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, ஓ அவன் பின்னாடி உட்காந்துருக்கால அவன் பார்க்க வந்துட்டு கொஞ்சம் புவர் காயாக இருக்கிறான், அதாவது அப்பாவியாக இருக்கிறான், ப்ளஸ் அவன் கழுத்தும் உடஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறான். ஓகே, நம்ம சொல்கிறோம், சார் நிஜமாலேவா உங்களால் அவனை பார்க்க முடியுது அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு போலீஸ்காரன் என்ன சொல்கிறான்னா, என்னால் பார்க்க முடியுதே அப்படிங்கிறான். அப்புறமா ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நான் வந்து அவனை மாதிரியே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். ஏங்க அந்த போலீஸ்காரன் பாருங்கள், இவனும் அவனை மாதிரியே இருக்கான். போலீஸ்காரன் சொல்கிறான், ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, இந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடம், அது இல்லாமல் இங்கே வந்து மிஸ்டிக்கலான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறான். ஏங்க போயிட்டாங்க, கழுத்து பார்த்தீங்களங்க அவனுது. ஓகே, போலீஸ்காரன் ஆஹான்னு சிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஓகே ஏங்க, ஓகே இப்போ என்னால் வண்டி ஓட்ட முடியுது. ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அவனும் பயமுறுத்திட்டு போயிட்டாங்க போலீஸ்காரன். ஏங்க அதாவது இந்த பேய் இருக்கால என் பின்னாடி உட்காந்துருக்கானே, இவன் தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறான் அந்த போலீஸ்காரனை. அதாவது அவன் வந்துட்டு அவனோட உடம்புக்குள்ளே போயிட்டு பயம்புறுத்த எனக்கு ட்ரை பண்ணுறான். ஓகேங்க, நான் கொஞ்சம் மெதுவாகவே போகிறேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கேன். ஓகே, இவன் வந்து சொல்கிறான், அதாவது என் பின்னாடி உட்காந்துருக்கான்னு அவன் வந்து சொல்கிறான். ஆனால் முன்னாடி யாரும் இல்லைங்க. என்ன சொல்கிறான்னா, எனக்கு ரொம்ப வலிக்குது சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறான். ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரில. ஓகேங்க, இப்போது நான் அப்படியே ஓடிட்டுருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு தான் இந்த டெட் பாடியை கொண்டு போக சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் இன்னும் வரைக்கும் அந்த டெட் பாடியை கொண்டு போகலைங்க. இப்போ தம்பி யார் பண்ணி ஏங்க என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க, ஆனால் இப்போ பார்த்தா காணோம். என்ன சொல்கிறான்னா, சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே வந்துட்டு என் வண்டியை முட்டணும் அதே இடத்துக்கு என்னை கொண்டு போங்க அப்படிங்கிறான். அப்புறமா என்ன சொல்கிறேன்னா, நான் என்னோடய கண்ணை விட்டுட்டேன் அப்படிங்கிறான். கண்ணா? ஏங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, இவனோட ஒரு கண் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கண்ணு காணோம், ஒரு கண்ணு தான் இருக்குன்னு சொன்னல. ஸோ அதுதான் சொல்கிறான். என் கண்ணு நான் அங்கேயே விட்டுட்டேன் சார், என் கண் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். கண்ணு வேணுமா? இல்லை கண்ணு வேணுங்கிற ஏங்க சாதாரணமாக சொல்கிறாங்க கண்ணு வேணும்னு. ஆனால் லெஃப்ட்டில் பார்த்தீங்களா, ஆனால் இல்லை அவன். ஆனால் என்கிட்ட பேசுகிறான் அவன், எப்படின்னு தெரில. ஓகே ஓகேங்க. ஆனால் ஷிட். ஓகே ஓகேங்க, நான் தெரியாமல் வந்து முட்டிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல. ஓ அதாவது நான் ராங் வேல போயிருக்கேங்க. ஓகேங்க, அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க, பாடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, நான் ராங் வேலைக்கு நான் கொண்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகேங்க, இருங்க நான் இப்போ வண்டி எதை திருப்பணும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, என்னன்னு தெரியலையே. ஓகேங்க, இருங்க நான் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு திருப்பிட்டு காமிக்கிறேன். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டியை வந்து ஒரு வழியாக திருப்பிட்டேன். ஓகேங்களா. ஸோ என் பின்னாடி தான் அவன் உட்காந்துருக்கான், உட்காரல அதாவது படுத்துருக்கான் தெரியுதாங்க. ஓகே, நான் வண்டி ஒரு வழியாக திருப்பிட்டேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப எங்கேயும் முட்டாமல் ஓட்டணுங்க. அதுதான் மெயின் விஷயம். ஸோ முட்டினோம்னா நீங்கள் பார்த்தீங்களா என் வண்டி எப்படி கிராஷ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ நான் வந்து பையன் மறுபடியும் நான் ரீஸ்பான் ஆகி நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ராங் வேன்னு காமிச்சிது. ஏன்னா நான் முட்டிட்டேன். ஸோ அதனால் காமிச்சிது. ஓகேங்களா? ஓகே இப்போ நம்ம கேமை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே டேக் டு தி ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருந்தானுங்க. ஓகே கத்துறாங்க ஆன்னு கத்துறான். ஓகே இந்த காரில் என்ன ராங்கு அப்படின்னு கேட்குறோம். அதாவது இந்த காரில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறோம். எங்க மறுபடியும் அந்த ஆக்சிலேஷன் கொடுக்காத மாதிரி பண்ணி விட்டாங்க. இங்கே பாருங்களேன், நான் வந்து ஆக்சிலேஷன் கொடுக்குறேன், ஆனால் என்னால் முன்னாடி போக முடியல. ஸோ அதே மாதிரி பண்ணி விட்டுட்டான். ஓகே வண்டி இப்போ எப்படியும் நிற்க தான் போகுது. ஓகே எதுக்கு தான் இப்படி பண்ணுறான்னு தெரியலையேங்க. ஓகேங்க வண்டி நிற்க போகுது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அப்படியே கேர்ஃபுல்லாகவே இருக்கிறேன். ஓகே இப்போ என்ன சொல்கிறாருன்னா எதுவும் சொல்லலை இன்னும். ஓகேங்க வண்டி நடு ரோட்டில் அப்படியே நிற்கிதுங்க. மறுபடியும் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நண்பர்களே, ஸோ அது அப்படியே 1 km/h 0 km/hன்னு வந்தால் தான் அடுத்த சீன் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே என்னன்னு தெரிலங்க, இப்போலாம் எனக்கு வாய் ரொம்ப வளருது. ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது என்னன்னு தெரில, ஏன்னா நான் அவ்வளோ பயத்தில் இருக்கிறேங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே அப்படியே லெஃப்ட்டு ரைட்டுன்னு பார்ப்போம். ஓகேங்க லெஃப்ட்டு ரைட். ஓகே இவன் என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா டேய் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதரா அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா நம்ம என்ன சொல்கிறோன்னா நான் வந்து உன்னைய ஹாஸ்பிட்டல் தானே கொண்டு போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் வந்து உன்னை டேஞ்சரெல்லாம் கொண்டு போய் விடலடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறமா இவன் வந்து என்ன சொல்கிறான்னா விக்டிம் சொல்கிறாங்க, சார் நான் வந்து என் கண்ணை வந்து விட்டுட்டேன் அப்படிங்கிறான். அப்புறமா என்னோடய லெஃப்ட்டு ஐ சார் நான் அது வந்துட்டு அதை நான் விட்டுட்டேன், அதனால் அது எனக்கு வேணும், நீங்கள் அதே இடத்துக்கு போங்க அப்படிங்கிறான். நம்ம சொல்கிறோம் சரிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ என்னைய மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்க இப்போ தான் சீன் கட் ஆகுதா. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக தாங்க போகணும், புரியுதாங்க? இப்போ நம்ம யூட்டர்னில் எடுக்க தேவையில்ல, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஓகேங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக தாங்க போகணும். ஓகே அது என்னாச்சுன்னா வந்துட்டு நான் ரொம்ப சைடில் அங்கேயும் இங்கேயும் முட்டினால வண்டி ரொம்ப டேமேஜ் ஆகி வண்டி கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விளையாடும் போது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? அதனால் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே கொண்டு போகிறேங்க வண்டியை. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நமக்கு நம்ம வண்டி தான் முக்கியம், ப்ளஸ் நம்மளோட கேம் ப்ளே தான் முக்கியம். ஓகேங்க இப்போ ஸ்ட்ரைட்டான ரோடு தான் போகுது, அதனால் நான் ஸ்ட்ரைட்டாகவே போகிறேன், வேகமாகவே போகிறேன். ஓகே நண்பர்களே, ஓகே இந்த கேம் வந்து நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த கேமே விளாண்டு வீடியோ போடுறேன். ஸோ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரில வீடியோ. ஓகே நண்பர்களே, ஓகே இப்போ லெஃப்ட் ரைட்டுன்னு ஏங்க என்னதுங்க அது? இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் அது என்னது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நான் எதையாவது நான் முட்டிட்ட மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்க வண்டி கூட அப்படியே ஸ்லோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க நான் ஆக்சிலேஷன் தான் கொடுக்குறேன், வண்டி மறுபடியும் ஸ்லோ ஆகுதுங்க. என்னங்க இது மறுபடியும் வண்டி நிற்கிதுங்க. இவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலான்னு பார்த்தேன், அது மட்டும் முடியாது போலங்க. சே ஓகே இப்போ நம்ம பின்னாடியாக பார்ப்போம். ஏங்க நான் ஏதோ பேய் மாதிரி தானேங்க இருந்தது, அது பார்க்க ஏதோ பேய் மாதிரி தான் இருந்தது. ஓகே ஓகேங்க ஓகேங்க மறுபடியும் நின்றாங்க. நம்ம சொல்கிறோம் ஓ மை காட் அப்படிங்கிறோம். டே என்னாச்சு அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்புறமா எங்க பயந்துட்டேங்க. இப்போ நம்மளால் நம்ம வண்டி ஓட்ட முடியுதுங்க. இது எதுக்கு நம்மளை பயம்படுத்துகிறான்? ஓகே இப்போ நம்ம அவனை திரும்பியாக பார்க்க வேணாம், ஏன்னா திரும்பி பார்த்தா இவன் இது மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஓகே இப்போ எதுவும் சொல்கிறாங்க, நீ என்னை எதுக்கு இடிச்ச அப்படின்னு கேட்குறான். என்ன இடிச்சனா? ஏங்க அந்த பேயை நடுவில் வந்துட்டு நான் இடிச்சிட்டேங்குதுங்க. ஓகே நான் பாட்டு அது இத்தனைக்கும் நம்ம மெதுவாக தான் போயிட்டு இருந்தேன். ஓகேங்க ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே, வண்டி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் நான். ஓகே, ஃபாஸ்ட்டாக ஓட்ட வேணாங்க, கொஞ்சம் நம்ம சமாளித்து பொறுமையாகவே ஓட்டிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஏங்க ஏங்க பக்கத்தில் வந்து உட்காந்துருக்குங்க அந்த பேய், நீங்கள் பார்த்தீங்களா? ஐயோ ஏங்க, எனக்குன்னு ஏங்க இப்படியெல்லாம் நடக்குது? இந்த பேய்க்கு என்ன தான் வேணும்? ஓகே ஓகேங்க, இப்போ நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்க, நான் ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டுருக்கேங்க. அந்த நம்ம வந்து நமக்கு ஆக்சிடெண்ட் ஆனால அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம திரும்பி போயிட்டுருக்குறோம். ஸோ எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அப்போ தான் வந்துட்டு இது அவனோட கண்ணை கண்டுபிடிக்க தான் இப்போ நம்ம போகிறோங்க. அவன் கண் வேறு வேணுங்கிறான். அந்த கண்ணு கிடச்சி என்னடா பண்ண போகிற நீ? ஏன்டா இப்படி பண்ணுற? ஓகேங்க, இங்கே இந்த கீழே பச்சை கலரில் தெரியுது இல்லைங்க, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஹெல்த்து. ஸோ அதுவே நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ அது குறையாமல் நம்ம பார்த்துக்கணுங்க, உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்க்கவே இல்லை அதைய. ஓகே ஓகே ஓகேங்க. ஏடா வந்தோமா இல்லையாடா? எவ்வளோ நேரமாக போகுதுங்க கேம் ப்ளே? ஓகே, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தரமான கேம் ப்ளேலாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் முட்டிகிட்ட பார்த்தீங்களா? இதுக்காக தான் மெதுவாக போகணும் போல். ஓகேங்க, இதுக்கு மேலே நம்ம ஒரு அடி கூட எங்கேயுமே முட்டக்கூடாதுங்க, ஓகேவா? இது லெஃப்ட்டு கிட்ட எல்லாம் திரும்பி பார்ப்போமா? ஓகே, ஏன் பக்கத்தில் தாங்க உட்காந்துருக்கேன், பார்த்தீங்களா? ஏன் அது பேய் இன்னும் பக்கத்தில் தான் உட்காந்துருக்குது, எதுக்குன்னு தெரிலண்ணா. ஓகேங்க, நம்ம வண்டியோட ஹெல்த்து முதல் நம்ம பார்த்துக்கணுங்க. ஓகேங்க ஓகேங்க, நம்ம வண்டியோட ஹெல்த்தும் நம்ம வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் என்னன்னு தெரில, அந்த லொக்கேஷன் மட்டும் வர மாட்டேங்குது. இவ்வளோ தூரமாக வந்தோங்க நாங்கள், இவ்வளோ தூரமாக வந்த மாதிரி எதுவும் தெரியலையே. ஓகே ஓகேங்க, நான் இப்போ அந்த லொக்கேஷன் ரீச் ஆகிறேன்னா இல்லைன்னு எனக்கு தெரில. நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஓகே ஓகே. ஐயோ, வண்டி வேறு சரியாக அடி வாங்குது. ஓகே, அது பேய்னா என்னையே தாங்க பார்க்குது, இங்கே பாருங்களேன். ஓகேங்க, வண்டி வேறு டேமேஜ் ஆகுதுங்க. இந்த கேம் ப்ளே என்ன தான் நடக்குதுன்னு தெரில. ஸோ ஆக்சிடெண்ட் ஆன இடத்துக்கு வர சொன்னாங்க, ஆனால் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைங்க ஆக்சிடெண்ட் ஆன மாதிரியே. நான் அந்த இடத்துக்கு வரனா இல்லையானே தெரில. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே இருங்க, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படியே அக்கம் பக்கத்துலலாம் பார்க்குறேங்க. அந்த பேய் இப்போ காணோம். ஓகேங்க, அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காணுவானா? லொக்கேஷனுக்கு வந்தோமா இல்லையானே தெரிலங்க. ஓகேங்க, நான் வேணால் வந்தால் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓகே ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரைவ் ஆகிட்டேன் நான். ஓகே, இப்போ அவங்க கண்ணு தான் தேடணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வண்டி இங்கே தான் நிற்கிது. ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். ஓகேங்க, இங்கே எதுவுமே இல்லை. சரி, வண்டி இங்கே தான் நிற்கிது. ஸோ இப்போ நம்ம இந்த சைடு போய் ஆமாங்க, இங்கே நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா? அப்புறமேலே இங்கே அவன் இங்கே தான் அவன் படுத்துருந்தான், இங்கே தான் ஆக்சிடெண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் இருக்குங்க. ஓகே, இதுதான் அவன் கண்ணு நினைக்கிறேன். ஏன்னாங்க எப்படி இருக்குது கண்ணு? ஓகே, நம்ம மறுபடியும் போய் அவங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி கொடுக்குறது நான் அவங்ககிட்ட? ஓகே, இங்கே பார்த்தீங்களா? கிட்ட போகலாமேனு தெரியலையே. ஓகே, இப்போ திடீர்னு அவன் உட்காந்துருக்குறான் உள்ள. இப்போ நம்ம சொல்கிறோம், இந்தா உன்னோட ஐபால் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்தா வச்சுக்கோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோங்க. அதுக்கு இந்தாடா எடுத்துக்கோடா அப்படின்னு நம்ம மறுபடியும் சொல்கிறோம். அதுக்கு இவன் எதுவுமே பேசாமல் இருக்கிறான். அதுக்கு நம்ம அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, சரி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடி பேக்கில் வச்சிடுறேன் ஓகேவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பாடி பேக்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்க, நான் வச்சுட்டேன்.
ஓகே ஓகே வச்சுட்டேன். நான் உன்னோட ஐபாலை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அதனால் நீ இப்போ என்னையே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோங்க. ஓகே இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வண்டியை ஓட்ட போகிறோம்னு நினைக்கிறேங்க. ஓகே வண்டியோட ஹெல்த் ஏற்கனவே டேமேஜாக இருந்தது, இப்போ ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவரல் வீக்ஸ், அதாவது கொஞ்சம் வாரங்களுக்கு அடுத்தது சொல்கிறாங்க. ஓகேங்க ஓகேங்க ஓகே இங்கே பார்த்தீங்களா இது ரூம்குள்ளே இருக்கிறோங்க, நம்ம எது டிவியில் ஓடுது. ஓகே ஓகேங்க இது ஃபோன் கால் அடிக்குது. ஓகே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து சொல்கிறோம் ஹலோ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்கன்னா, டே இங்கே பாரு, ஒரு முக்கியமான ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க பேர் வந்து சப்ரீனா. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அப்படிங்கிறாங்க. அவங்க அட்ரஸ் வந்து நான் உனக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு சீக்கிரமாக கொண்டு நீ வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரணும், உனக்கு இதுதான் வந்து பையன் இன்றைக்கி சைன் பண்ண வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஓகே நான் எப்போயே வரேன் அப்படின்னு சொல்கிறோம். கார் கீ எடுக்கணும், அதான் நம்ம ஆம்புலன்ஸ் கீ தான். ஓகே ஏன்னா கதவை தொடரா திறக்க மாட்டேங்கிறான். ஓகே ஏங்க செக்யூரிட்டி சொல்கிறான் எங்கே போயிட்டுருக்குற அப்படின்னு கேட்குறான். நான் போகும்போது எங்கே போக்குறேன்னு கேட்குறேன். ஓகே இப்போ நம்ம சொல்கிறோம் எனக்கு வந்து ஒரு பேஷண்ட்டு ஒரு ஒர்க் இருக்குது, அதனால் நம்ம போகிறோம், ஒரு பேஷண்ட்டை நான் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு சொல்கிறோம். அதுக்கு சொல்கிறான் தனியாக போறியான்னு கேட்குறான். நம்ம சொல்கிறோம் ஆமாம் நான் தனியாக தான் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறமேல் இது ரொம்ப லாங்கு, அதனால் நீ எல்லாம் வர தேவையில்லை, நீ இங்கே இரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு சொல்கிறோம் ஓ சரிப்பா சேஃபாக போயிட்டு வந்துடு அப்படிங்கிறோம். நம்ம ஓகேன்னு சொல்கிறோங்க. ஓகே ஓகே இதான் கதவு, இது செக்யூரிட்டி இங்கே இருக்கான். இப்போ நம்ம எங்கே போகணும்? ஓகேங்க இங்கே 2 ஆம்புலன்ஸ் நிற்கிது. ஓகே நான் இதுக்குள்ளே போகணும். ஓகே இதுக்குள்ளே இல்லை, நான் இதுக்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இருங்க, இது ஒரு ஆம்புலன்ஸ்குள்ளே போகிற மாதிரி காமிச்சிது. ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு ஓ மை காட் அப்படிங்கிறேன். அதுக்கப்புறமேலே இவ எதுக்கு இங்கே இருக்கிறா அப்படின்னு கேட்குறோம். இது வந்துட்டு ஏதோ ஒன்று நல்ல வேலை நான் வந்துட்டு இந்த கார் கிடையாது, நான் வேறு கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறமா நம்ம மறுபடியும் அவர்கிட்ட போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வேறு ஆம்புலன்ஸில் ஏறிக்கிட்டோங்க. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு அந்த ப்ரெக்னென்ட் லேடியை வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம். ஓகே 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஓகே இப்போ லெஃப்ட் ரைட்டுன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அப்புறம் ரைட்டில் யாரும் இல்லை. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் எல்லோரும் காருக்குள்ளே வந்துட்டிங்களா, யாருமே விட்டு போகல அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு வந்து பேஷண்ட்டோட மதரின், அதாவது மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் சொல்கிறோம் சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிறோம். ஓகேங்க ஓகே ஓகே நாம் வந்து கேட்குறோம் இது உங்களோட சைல்டா அப்படின்னு கேட்குறோம். ஓகே அதுக்கு வந்துட்டு சார் இது உங்களோட சைல்டா அப்படின்னு நம்ம மறுபடியும் கேட்குறோம். அதுக்கு மதுரைன்னு சொல்கிறாங்க ஆமாம் சார் இது வந்து எங்களோட பொண்ணு தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம் ஓ சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறோம். அதுக்கப்புறமேலே நீங்கள் கூட சீக்கிரமாகவே கிராண்ட்மா ஆயிடுவீங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்கவர் அப்பா ஆயிடுவார் அப்படிங்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு இந்த மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் நான் வந்து கூடிய சீக்கிரம் பாட்டியாக போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதாவது என் பையன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டால் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறாங்க. அவன் வந்து செத்து இப்போ ஒரு 2 வாரம் தான் ஆகுது அப்படிங்கிறாங்க. அவன் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஆக்சிடெண்ட்டால் இறந்து போயிட்டான். நாம சொல்கிறோம் ஓ சாரி மேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் ஒருவேளை அந்த இறந்து போனோம் அவனாக இருந்திருப்பானோ, அது அவனும் பைக் ஆக்சிடென்ட் தான் இறந்து போனான். ஓகே இப்போ இவங்க சொல்கிறாங்க ஓகே இப்போ வந்து நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், நீங்கள் யார்கிட்ட முன்னாடி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே இப்போ பார்த்தா இல்லைங்க அவன். ஓகே இங்கே பார்த்தீங்களா லெஃப்ட்டில் தான் இருந்தால் இப்போ அவன் இல்லை. ஓகே யாரோ பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா தேங்க்யூ ஃபார் பிக் மை ஒய்ஃப் அப்படின்னா அதாவது என் மனைவியை வந்துட்டு பிக்கப் பண்ணதுக்காக நன்றி அப்படிங்கிறான். ஓகே அவளை வந்துட்டு சேஃபாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடு அப்படிங்கிறது ஒரு வாய்ஸ் வருது.
அப்புறமா உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம பக்கத்தில் இருந்தவங்க தான் அந்த பைக் ஆக்சிடென்ட் இறந்து போனோம்னு நினைக்கிறேன். ஓகே ஆமாங்க. அதே மாதிரி கிடக்குறான் பாருங்க முன்னாடி. தேங்க்யூ வெரி மச்சுங்கிறான். நாம் தான் வண்டி ஓட்டுறோம். அதாவது இவனோட மனைவி தான் பின்னாடி இருக்காங்க. அவங்க அதாவது இவனோட அம்மா தாங்க. இவனோட அம்மா தான் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஓகே ஓகே இப்போ தான் எனக்கு புரியுது. இப்போ வந்து ஒரு செவரல் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகேங்க. அதாவது இந்த அம்மாவை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேமை நான் பார்த்ததே இல்லைங்க. கேமுனா இந்த மாதிரி உருவாக்கணுங்க. ஓகே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களாங்க, அதாவது அந்த பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போனவன் தான் அந்த 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 ப்ரெக்னென்ட் லேடியோட ஹஸ்பண்டு. ஸோ அவங்களோட அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க. ஓகே அவன் ஒருத்தன் உட்காந்துருக்கான். நம்ம முதல்ல கேட்குறாங்க, சார் நீங்கள் ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமா ஓ மை காட் உங்கள் கால் உடஞ்சிருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கால் வந்து உடஞ்சிருக்கு மறுபடியும் கேட்குறாங்க. அப்புறமா நான் நர்ஸை கால் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓய் ஏங்க அவனோட ரூபத்துக்கு வந்துட்டாங்க. ஓகே இவங்க சொல்கிறாங்க, ஓ மை காட் ரிதோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓ என் பேர் ரிதோங்க. ஓகே நீ எதுக்கு இன்னும் இங்கே இருக்கிற மகனே அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமா சொல்கிற ரிதோ சொல்கிறான், அம்மா அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிறான். ஏங்க செம்ம ஸ்டோரிங்க. இப்போ ரிதோ அவங்க அம்மா, அதாவது அவங்க அப்படி பார்க்குறாங்க ஆச்சரியத்தில். இப்போ சொல்கிறாங்க ரிதோ அப்படிங்கிறாங்க. இப்போ எங்கே இருங்க ஒரு செகண்டு. ஓகேங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரிதோ நான் வந்து உன்னை எப்பயும் மன்னிச்சிட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறமா நான் வந்து ரொம்ப சின்கேர் அப்படின்னு எதோ சொல்கிறாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இன்னும் இங்கே தான் இருக்கிறியா, நீ இன்னும் உன்னோட பிறந்த குழந்தைய பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட குழந்த வந்துட்டு சேஃபாக தான் பிறந்திருக்கு. ஸோ சபரினாக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் பிள்ளைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே ஓகே தான், எதுவும் நீ வரி பண்ணிக்காத அப்படிங்கிறாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் டேக் கேர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சப்ரீனாவை ரொம்ப பார்த்துக்கோங்கம்மா, அவளையே நீங்கள் கண் கொள்ளாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரிதா அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரிப்பா நான் அவனை எல்லாம் பார்த்துக்குவேன், அவளை பார்த்துக்க வேண்டியது என் கடமை அப்படிங்கிறாங்க. இதுக்கு ரிதா சொல்கிறான், அம்மா சரிம்மா நான் போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம அதாவது எங்கள் அம்மாவும் சரி மகனே நான் வேண்டிக்கிறேன், ஓகே குட் பை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அழுகுறாங்கங்க. ஓகே பாவங்க. இந்த மாதிரி ஒரு கேம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. விளையாண்டா இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடணுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் எதுவும் பயப்படாதீங்க, எல்லாமே இப்போ நல்லா தான் போகுது அப்படிங்கிறாங்க. இப்போ ஆர்ஐபி அதாவது ரெஸ்ட் இன் பீஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மாவாக இருந்தால, அதாவது அவன் ஆசையே என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஓகே வி ஆல்வேஸ் லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவன் ஆசை இல்லைன்னா அவனோட ஒய்ஃப் வந்து குழந்த பிறக்கிறத அவன் பார்க்கணும். ஸோ அதுதான் அவனோட ஆசையே. ஸோ அதனால தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக நம்ம கூட இருந்திருக்கிறான். ஸோ நம்ம கூட இருந்து அவன் மனைவியை பார்க்கணுன்னு தாங்க அவன் நம்மளே தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்திருக்கிறான். ஆனால் கேம் நல்லா இருந்ததுல. ஓகே பிகபு ஆண்டர் கேம் ஓவர் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய், see you நண்பர்களே, பாய்.